இருங்க இருங்க, முதல்ல இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு அப்புறமா பார்க்க ஆரம்பிங்க. முருங்கைக்கீரை, சக்கரவள்ளி கிழங்கு, பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து நல்ல சத்தான முருகலான இந்த அடையை தான் நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ண போறீங்க. இதை செய்யறதுக்கு 1 கப் இட்லி அரிசி கூட 3/4 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி கூடவே 8 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்க தோல் நீக்கி இந்த மாதிரி துருவி தயாரா வச்சுக்கோங்க. பெருசாவே துருவி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போறோம். ஊறின அரிசி பருப்பு எடுத்து இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு கூட 1/2 கப் அளவுக்கு துருவின சர்க்கரைவள்ளி கிழங்கு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச மாவு கூட 1 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பெரிய வெங்காயம், 1/2 கைப்பிடி அளவுக்கு தாராளமா முருங்கைக்கீரை, பொடியா நறுக்கின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சூடான தோசைக்கல்லில் இதை மீடியம் திக்னஸ் அடைகளாக ஊற்றி எடுத்துக்கோங்க. நடுவில் கண்டிப்பாக மறக்காமல் எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா சீராக வெந்து வரும். மிளகுத்தூளை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது நியூட்ரியன் அப்சார்ப்ஷனில் உதவி செய்யுது. 2 பக்கமும் நல்ல முருகலாக பொன்னிறமான உடனே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.